ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்துல இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக காடுகளில் கிடைக்கக்கூடிய வனப்பொருட்களை வர்த்தகமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் கிடைத்ததன் அடிப்படையில இந்த பழங்குடியினர் வாழக்கூடிய இடங்களில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களும் நில ஆக்கிரமிப்பாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. காடுகளில் அமைதியான சூழ்நிலையில் வாழ்ந்த இந்த பழங்குடியினருக்குள் ஊடுருவிய நில ஆக்கிரமிப்பாளர்களாலும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களாலும் விரட்டி அடிக்கப்பட்ட இந்த பழங்குடியினர்கள் தங்கள் சொந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சி தான் பழங்குடியினர் கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி என்ற அடிப்படையில் ஜார்க்கண்ட், ஒடிசா என்ற 2 பகுதிகளில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூங் என்ற இடங்களில் 1831-32 காலகட்டங்களில் பின்த்ராய் மற்றும் சிங்ராய் என்ற 2 கோல் இனத்தவர்களின் தலைமையில் நடைபெற்ற கிளர்ச்சிக்கு பேர் தான் கோல் கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சோட்டா நாக்பூர் பகுதியில் உள்ள அரசர் வரி வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தார். அரசரிடமிருந்து உரிமை பெற்ற இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கோல் இனத்தவர்களிடையே அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் இதன் அடிப்படையில் அவர்களின் பகுதியில் இருந்து அவர்களை வெளியேற்றுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக கோல் இனத்தவர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. கோபம் கொண்ட கோல் இனத்தவர்கள் இவர்களுக்கிடையே ஊடுருவிய வெளியாட்கள் மீதும் வட்டிக்கு பணம் கொடுப்போர் மீதும் குறிவைத்து தாக்கி மேளங்கள் முழங்கியும் அம்புகள் எய்தும் இவர்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அதன்பின் ஆங்கில அரசாங்கம் கோல் இனத்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கிளர்ச்சியை மிகப்பெரிய வன்முறை மூலமாக ஒடுக்கி இதை கட்டுக்குள் கொண்டு வந்தது. சரிங்களா?